ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ, இன்னைக்கு என்னென்ன தகவல்கள்லாம் தயாரா இருக்கு? வணக்கம் விக்ரம். சிவகங்கை கதர் சட்டக்காரர் மகன் விஷயம் தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். இந்த விஷயம் திடீர்னு எப்படி வந்தது ரோபோ? இதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா? ஏர்செல் மேக்சிஸ் பிரச்சனை தொடர்பான விஷயங்களை தோன்றப்பவே இதெல்லாம் வெளியே வரும்னு எதிர்பார்த்தது தானா? போன வருஷம் ரெய்டெல்லாம் நடந்தது, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த ரெய்டப்போ கிடைச்ச சில ஆவணங்களை வச்சு தான் இந்த செய்தி கசிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். ஆனா இதுல முறைகேடு எதுவும் இல்லைன்னு சொல்றாராம் சிவகங்கை இளவல். சரி, இதுல வேற ஏதாவது அரசியல் இருக்கா? தேர்தல் நேரத்துல இந்த பிரச்சனை பெருசாகலாம்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். சூரிய கட்சிக்கும் கை கட்சிக்கும் இது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஓஹோ, அதனாலதான் சூரிய தலைவர் பட்ஜெட்டை கடுமையா விமர்சிக்காம பிரதமருக்கு பாஸ் மார்க் போட்டாரா? வர வர நீ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்ட விக்ரம். சரி, கூட்டணி குழப்பங்களுக்கு வருவோம். ஆமா, அதுல ஏதாவது தெளிவு கிடைச்சிருக்கா? 150 தொகுதிகளுக்கு குறையாம போட்டி போடணும் அப்படிங்கிறது சூரிய கட்சியுடைய திட்டமா? ஆனா அது நிறைவேறாது போல இருக்கு. ஏன் இப்படி சொல்ற? அதுல என்ன சிக்கல்? சின்ன குழந்தை மாதிரி கேள்வி கேட்க கூடாது விக்ரம். 70 தொகுதி கேட்கறவங்களுக்கு 55 தொகுதியாவது தரணும். 50 தொகுதி கேட்கறவங்களுக்கு 40 தொகுதியாவது தரணும். உதிரிகளுக்கு ஒரு 10 தொகுதியாவது வேணும். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு புரியும். புரியுது. முரசுக்காரர் வேற முடிவு ஏதாவது எடுத்துட்டாருன்னா இந்த பிரச்சனை இருக்காது இல்லையா? என்ன கிண்டல் பண்றியா? அதுக்காகவா இவ்வளோ இறங்கி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க? சரி, மக்களுக்கான கூட்டணி தனியா ஆவர்த்தனம் வாசிச்சுட்டு இருக்காங்களே, அவங்க எந்த பக்கம் சாய போறாங்களா? அவங்கள உடைச்சி தங்கள் பக்கம் இழுக்க ரெண்டு தரப்பும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். ஆனா அவங்க இதுவரைக்கும் யாருக்கும் பிடி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். பரவாயில்லையே, உண்மையிலேயே மாற்றத்துக்காக போராடுறாங்களா? அப்படித்தான் சொல்றாங்களாம் அவங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதானா, செலவுக்கு பணம். அதானே? அதேதான். தொகுதிக்கு 10 லட்சம் வச்சாலும் செலவுக்கு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதையே ஆயுதமா வச்சு அவங்கள வீழ்த்த பாக்குறாங்களாம் மத்தவங்க. கஷ்டம்தான், எப்படி சமாளிக்க போறாங்களோ? அது அவங்களுடைய பிரச்சனை. அது பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றேன். இப்போதைக்கு இது போதும், மத்தது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ரோபோ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி நேயர்களே.